அதிகமாக சோதனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் நீங்களாக மட்டுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும், ஏதாவது ஒரு விஷயங்களை தொடங்கினாலும், எங்கு கால் வைத்தாலும் அதுல சோதனைக்கு மேல் சோதனைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்களும் எப்பொழுதாவது விடை கிடைக்குமா இல்லையா என்று நீங்களும் எத்தனையோ நாட்கள் போராடி பார்த்து விட்டீர்கள். இருந்தாலும் அதற்கான விடை கிடைக்காமல் உங்களை இன்னமும் கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லியே ஆகணுங்க. நீங்க எதிர்கொண்ட கஷ்டங்கள் இருக்கல்லவா? உங்களுக்குன்னு ஏற்பட்ட கஷ்டங்கள், அது அனைத்தும் சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்விலேயே மிகப்பெரிய அளவுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள், சாதாரணமான கஷ்டங்களாக இருக்கவே இருக்காது. அது உங்களை உருவாக்க வந்தவை. ஆனால் அது உங்களை உடைப்பதற்காக வந்தவைன்னு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாரி தடங்கல்களும், பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற மாரி ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த தடங்கல்களும், கஷ்டங்களும் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது. உங்களை உருவாக்குவதற்காக. நீங்கள் எவ்வளவு வலிமையான ஒரு நபராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இனிமேல் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். வளர்ந்து விட்டீங்க அப்படின்னா அனைவரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் கெடுப்பதற்காக மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே. யார் உங்களுடன் உண்மையாக பழகுகிறார்கள், யார் உங்களை விட்டு விலகுகிறார்கள் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரை ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் எதுவாக இருந்தது தெரியுமா? அது காத்திருப்பாக மட்டுமே இருந்தது. இது நடந்திராதா? அந்த ஒரு உறவு மீண்டும் நமக்கு கிடைத்திராதா? இந்த ஒரு பொருள் அவங்க வாங்கி குடுப்பாங்களா? இந்த மாரி நெறைய பேர நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்க காத்திருந்து காலமும், நேரமும் போனதுதான் மிச்சமாக இருக்கும். அந்த ஒரு நபரால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான செயல்களும் ஏற்பட்டிருக்காது. இந்த மாரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க காத்திருந்தது ஒரு மனிதருக்காகவும், ஒரு வாய்ப்புக்காகவும், ஒரு நிம்மதிக்காகவும் இதற்கெல்லாம் நீங்க காத்துக் கொண்டிருந்தீங்க. ஆனா அந்த ஒரு காத்திருப்பு சில நேரங்களில் உங்களை முழுவதும் சோர்வடைய செய்திருக்கும். என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்லதும் நடக்குமா? நடக்காதா? என்பது போல உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். இந்த மாரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதெல்லாம் எப்பொழுது சரியாகும் என்று உங்களுக்கே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அந்த காத்திருப்பு சில நேரங்கள்ல உங்களை முழுவதுமே சோர்வடைய வைத்து, உங்களுடைய வாழ்க்கையவே அது வெறுக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக செய்திருக்கும். பணம் இழப்பு இருக்குல்லவா? பணம் இழப்ப பற்றி பேசும்போது, அது வெறும் பணம் போனது மட்டுமாக இருக்காது. அதோடு உங்களுடைய நம்பிக்கையும் போயிருக்கும். உங்களுடைய உழைப்பின் மதிப்பும் சோதிக்கப்பட்டிருக்கும். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு எப்படி அந்த பணத்தை நீங்க சேமித்து வைத்தீங்களோ, அந்த பணம் அனைத்தும் உங்களுடைய கையை விட்டு நழுவியிருக்கும். அதிலிருந்து எப்படிடா நம்ம அந்த பணத்த சேமிக்க முடியும் என்று தெரியாமல் நீங்களே முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாரி பணமும் உங்களுடைய கையை விட்டு போகும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையும், உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கையை விட்டு போகப்படும். நீங்க சம்பாதித்ததை விட இழந்தது அதிகம் என்றுதான் பலமுறை நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க. சம்பாதித்தெல்லாம் எப்படி நம்ம கையை விட்டு விலகி போகுதுன்னே தெரியல. இருந்தாலும் யாராவது ஒருவர் கேட்ட உடனே எடுத்து குடுத்துடுறேன். திருப்பி அவங்களும் என்ட்ட பணத்த குடுக்க மாட்டிக்கிறாங்க. நானும் அவங்ககிட்ட போய் பணத்த கேட்க மாட்டேங்கிறேன் என்பது போல நீங்க நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருப்பீங்க. நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் இப்படி நான் இருக்கேன் என்ற ஒரு கேள்வி பல இரவுகள் உங்கள தூங்க விடாம வைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் எத்தனையோ நாட்கள் முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் நடக்காமல் இருக்கும். ஆனால் நீங்க செய்யாத முயற்சிகள் கிடையாது, செய்யாத வேலைகள் கிடையாது, செய்யாத தொழில்களும் கிடையாது. இருந்தாலும் அதற்கேற்ற பலன் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கும். ஆனாலும் இந்த இழப்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். யாரை நம்பணும், எப்போது முடிவு எடுக்கணும் என்பதை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் எல்லாரையும் நம்பி நீங்க தீர்த்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்க யோசித்து சரியான முடிவு உங்களுக்கு எடுப்பதற்கு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனிமே அப்படிப்பட்ட முடிவுகளை எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடவுள் உங்களை சோதித்த அளவு மற்றவங்களை விட அதிகம் என்று நீங்க எண்ணிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு கடவுளும் உங்களை சோதித்தார் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்களை எவ்வளவு சோதித்தாலும் கைவிட மாட்டார். உங்களை அவர் உடனே தான் வைத்திருப்பார். அதையும் நீங்கள் உணர்வீர்கள். ஆனா இந்த சோதனைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் உடைந்து போகலை, அமைதியாக தாங்கி கொண்டு இருக்கீங்க. இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்ட அளவு சொல்ல முடியாத ஒன்று என்ன தெரியுமா? உங்களுடைய வேதனையை மறைத்து வைப்பது. அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளை விட உங்களுடைய வேதனைகள் அதிகமாக இருக்கும். அதனை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பீங்க. அவங்க சிரிக்க நீங்க முயற்சி செய்த நாட்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவோ துயரங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தாலுமே அவர்களுக்கு அது தெரியாமல் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு அன்பு தாங்க உங்களை இன்னும் முன்ன நகர்த்தி கொண்டே இருக்கும். அதற்கும் நீங்க எவ்வளவோ பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா உங்களை ஏமாற்றிய 3 முக்கியமான நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தியவங்க இருப்பாங்க. ஒருத்தி உங்களுடைய அன்பை மதிக்காதவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒருவர் உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு மனிதராக இருப்பாங்க. இந்த 3 அனுபவங்களும் உங்களை காயப்படுத்தியிருக்கும். நிச்சயமாக அது யார் என்ன அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஞாபகங்கள் வரும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இப்போது ஒரு முக்கியமான திருப்பம். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு திருப்பத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் மெதுவாக நுழைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய கண்கூடாக நீங்களே அறிய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் தாமதமாக இருந்தாலுமே இப்போது அதனுடைய கதவுகள் திறக்கத் தொடங்கும். திறந்து உங்களுடைய வாழ்க்கையை இது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீண் போகாது. இதுவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீண் போகிவிட்டது. நான் எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் துவங்க மாட்டேங்கிறது என்பது போல ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்காது. ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒரே ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க ஏற்ற அளவுக்கு நீங்க நினைத்த அளவுக்கு பலன் இல்லை என்றாலும் சிறிதளவுக்காவது முன்ன விட இந்த ஒரு நேரத்துல மெதுவான ஒரு மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு பலனாவது நிச்சயமாக கிடைக்கும். அதனையும் பார்த்து நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை மட்டுமே நீங்க பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். அது ஒரே ஒரு நாளில் பெரிய மாற்றமாக ஏற்படாது. ஆனால் ஒரு நாள் நீங்க பின்னால் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது என்று உங்களுக்கே சொல்ல ஆரம்பிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா ஏற்பட்டது. நீங்க நீண்ட நாட்கள் சிரிப்பு இல்லாம இருந்ததுதான் ஒரு உண்மையான ஒரு நாளாக இருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு சிரிப்புக்கு திரும்ப வரப்போகிறது. நீண்ட நாட்களாக சிரிப்பில்லாமல் தவித்த அந்த நாட்கள் அனைத்தும் சரியாகி இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பானது ஏற்படும். இதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? காரணம் வெளியில் கிடையாது. உங்களுடைய உள்ளுக்குள் தான் அந்த மாற்றமானது ஆரம்பமாகும். ஆனா அது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் யாரிடமும் கூறக்கூடாது. உங்களுடனே அதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல மனசு. அந்த நல்ல மனசுக்காக ஒரு அதிர்ஷ்ட கதவும் உங்களுக்கு திறக்கும். அது ஒரு வேலைக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். இத்தனை நாட்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அந்த ஒரு வேலை வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். இல்லைன்னா ஒரு பணவரவு உங்களை தேடி வரலாம். வெளியில் கொடுத்து வைத்து வாங்க முடியாத பணம் கூட ஒரு பெரிய அமௌண்ட் கூட உங்களுடைய இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா தேடி வரும். ஒரு நல்ல ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். இன்று நீங்க சந்திக்கக்கூடிய கஷ்டம் கூட நீண்ட நாட்கள் நீடிக்காததாக இருக்கும். ஒரு நாள் மிக விரைவில் அது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் வீண் போகவில்லை. இது அனைத்திற்கும் பலனானது கிடைத்து விட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்க சந்திப்பீங்க. அந்த ஒரு நாளுக்காக நீங்க காத்து கொண்டிருங்கள். நிச்சயமா அந்த ஒரு நாள் உங்களுக்கு விரைவில் வந்துவிட்டது. எனவே மேசம் ராசி என்பர்களே, நீங்க சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அதை நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சோதனைகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. பிறந்ததிலிருந்து சோதனைகள். எது செய்தாலும் அதில் தோல்விகள் மட்டுமே அடைந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போது உங்களுடைய நேரம் வர ஆரம்பித்து விட்டது. நீங்க தொடர்ந்து முன்னேறி போய்க்கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றியை தேடி போகாதீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும். வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் அது நிச்சயமாக உயர்த்தும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க எப்படியாவது உங்களுடனே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும்.
மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரே